மதுரையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் மு.க. அழகிரி தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அந்த நேரடி காட்சிகளையும் அதற்கு முன்பு பேட்டியளித்ததையும் தற்போது பார்க்கலாம். காலையிலிருந்து பல பேச்சாளர்கள், பல கழக முன்னணியாளர்கள், பல பேர் பொறுப்பிடத்தவங்க, பொறுப்பேற்றாதவங்க, பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கழக தோழர்கள் பேசியிருக்காங்க. அவரவர்கள் என்னுடைய பல கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். பலருடைய கருத்துக்களையும் இங்கே நான் கேட்டிருக்கிறேன். முதல் கூட்டம். நான் இந்த கூட்டத்தில் பலருடைய கருத்துக்களை கேட்டிருக்கோம். இன்னும் இது போல தென் மாவட்டத்திலையும் மற்ற மாவட்டங்களிலும் என்னுடைய ஆதரவாளர் கூட்டத்தை கூட்டிய பிறகுதான் எந்த முடிவையும் நான் அறிவிக்க முடியும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்னே இங்கே பேசியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு கருத்தை. திருப்பியும் கழக தலைமை எங்களை அழைத்து ஒற்றுமையாக இருந்து பணிபுரிந்து கழகத்தை காப்பாற்றணும், கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் கழக தலைவர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவருடைய தேர்வு இப்படி இருக்காது என்பதை நான் ஏற்கனவே திருவள்ளூர் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதே போலதான் இப்போ கருத்தை சொல்றேன். தலைவர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் அல்ல. ஏன்னா இங்க பேசுறீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்பதை எல்லாம் சொல்லியிருக்காங்க. பல பேர் கட்சியிலேயே இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்கலாம் பேசியிருக்காங்க. அதுக்கு உதாரணத்தை கூட இங்கே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் ரத்னவேல் என்பவர் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. என்கிட்ட கூட சில குறிப்புகளை கொடுத்தாங்க. அந்த குறிப்பில் பாருங்க, இந்த குறிப்பில் என்ன இருக்குன்னா, வாழ்த்தும் மகிழ்ச்சியும் தலைப்பில் இப்ப விருதுநகர் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கொடுத்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஊழல் இல்லாத சிறப்பான மாநகராட்சி நிர்வாகம் தருவேன் என உறுதி கூறி மதுரை மாநகர தந்தையாக இன்று பொறுப்பேற்றிருக்கும் உயர்திரு வே. ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. மதுரையில் சுத்தமான சுகாதாரமான காற்று வீச துவங்கி இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. இது ரத்னவேல் அவர்களால் அடிக்கப்பட்ட நோட்டீஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அப்ப உற்சாகம் இல்லை, சுகாதாரம் இல்லை, சுத்தம் இல்லை. என்னுடைய நாங்கள் மேயராக இருக்கும்போது, துணை மேயராக இருக்கும்போது அப்போ எங்கள் மீது குற்றம் சுமத்துற மாதிரி இதை சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இவரை போய் வேட்பாளராக போடுறாங்க. இது உருப்படுமா? எப்படி நம்ம கழக தோழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? சொல்லுங்க, இவரை போய் வேட்பாளரை போட்டா எப்படி நம்ம கழகத்தை காப்பாற்ற முடியும்? இதே போலதான் மீதி உள்ள வேட்பாளர்களும். அதுக்கு பக்கத்தில் உள்ள நெல்லை மாவட்டத்தில் ஒருத்தர் போட்டிருக்காங்க, சக்காரா இருந்தவர். நான் 3-4 மாசத்துக்கு முன்னே சொல்லிட்டேன் இவர் தான் வேட்பாளர். ஏன்னா அங்க உள்ள மாவட்ட செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே பணம் வாங்கி விட்டார் என்று நான் அப்பொழுதே எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவர் திருச்செங்கோயில சக்காரா இருந்தவர். அவரை கொண்டு போய் ஒரு வேட்பாளர். அதே போல இங்க ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஷேட் பேசினார். ராமநாதபுரத்தில் ஒரு காலேஜுக்காரரை கொண்டு போட்டிருக்காங்க. அவருக்கு கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. கட்சி அனுதாபம் இருந்தால் உடனே போட்டுறதா? எனக்கு கூட தான் பல நண்பர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் வேட்பாளர் நிறுத்த முடியுமா? நான் தலைவர் சொல்ல முடியுமா? என்கிட்ட கூட தான் பல பேர் நல்ல பழகி இருக்காங்க. மதுரையில் ஃபேமஸான உங்களுக்கு தெரியும் இட்லி கடை மீனாட்சி பவன் முருகன் இட்லி கடை. அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். அவரை போய் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா இல்லை, இப்படி காசுக்கு
கள்ளக்குறிச்சியில கொண்டு ஒரு வேட்பாளர், அவர் எப்படிப்பட்ட எவ்வளவு காசு கொடுத்தாருன்னு அந்த இதையும் நான் சொல்ல முடியாது. பெரம்பலூர், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் போனோன்னு அந்த வேட்பாளர்னா போனோடனே சரி நீ ராமநாதபுரத்தில் வந்திருக்கியா, சீட்டு கேட்டிருக்க, கட்சி எப்படி இருக்கு, நம்ம ஆட்சியில் இருக்கும் போது நம்ம செய்த சாதனைகள்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா, ஒன்றிய செயலாளர்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்காங்களா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. எவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன், முதல்ல எவ்வளோ எனக்கு கொடுப்பேன்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இப்படிதான் வேட்பாளர்கள் தேர்வு நடந்திருக்கு. மனம் ரொம்ப கொதிச்சு போயிருக்கீங்க. போன தடவை இப்போ தினமலரில் கூட நான் படித்த ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். நாகர்கோயிலில் ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க, அதிமுக வந்தவர். போன தடவை ஹெலன் டேவிட்சன் ஒரு வேட்பாளர் நான் சிபாரிசு செய்து நிறுத்தப்பட்டாங்க. அவங்க என்ன குறை வச்சாங்க உங்களுக்கு? பாராளுமன்றத்தில் பல தடவை பேசியிருக்காங்க, அந்த தொகுதியில் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்க மேலே என்ன கெட்ட பேர், எதுக்கு அவர் மாத்துறீங்க? நான் கேட்கிறேன். ஜெயதுரை திருச்செந்தூரில் அவர் பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்காத நாள் கிடையாது, அவர் கேட்காத கேள்வி கிடையாது. இன்னைக்கு முரட்டு பக்தன் அவரை முரட்டு பக்தா தூத்துக்குடி அவர் பிள்ளைய கொண்டு போடுறாங்க. நேற்று கேபிஆர் சொன்னாரு, கேபி ராமலிங்கம் சொன்னார் உண்மையை, முரட்டு பக்தன் யாருன்னா கலைஞருக்கு ஒருத்தன் தான் அழகிரி தான் அப்படின்னா. அவர் கேள்வி கேட்பாரு, அதே சமயம் கலைஞர் யாராவது திட்டினாலும் அதுவும் கேட்பாரு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே அவர் மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமா? நேற்று உட்காந்து அறிவாளத்தில் அந்த நிகழ்ச்சி வர நடத்துது. அவர் என்ன சொன்னாரு? திமுக காப்பாற்றினாரு, அதுக்கு அவர் மாதிரி நடவடிக்கையா? அப்ப நான் சொல்றேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு, நான் அதை வச்சு சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். ஒரு தோழமை கட்சி வேலூர்ல முஸ்லீம் லீக் நிற்கிறாங்க. தோழமை கட்சி என்னுடைய அருமை நண்பர் ரஹ்மான் கான், அவரும் பாராளுமன்றத்தில் நல்ல பணி செஞ்சவர், அவர் நிற்கிறாரு. அவர் கேவி குப்பம் என்ற இடத்துல செயல்வீரர் கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு அவர் போயிருக்காரு. அவர் மாவட்ட செயலாளரும் கூட போயிருக்காரு. அங்க என்ன குரல் கொடுத்தாங்க? துரைமுருகனுடைய மகனுக்கு கிடைக்காமல் இந்த சீட்டை நீ வாங்கி வைத்து விட்டாய், உன்னை உள்ளே நுழைய விட மாட்டோம், இப்படி செஞ்சிருக்காங்க. இது பேப்பர் எல்லாம் வந்திருக்கு. இது துரைமுருகனுடைய பிள்ளை கிடைக்காது, ஆனால் துரைமுருகன் தூண்டி விட்டு தான் நடந்திருக்கு. அப்ப அவர் மீது நடவடிக்கை, அவர் மேல நடவடிக்கை எடுங்க. இந்த பணம் வாங்கி கொண்டு பல மாவட்ட செயலாளர்கள், அதுலதான் ஒண்ணு நான் ஜெயலலிதா பாராட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அதுக்கு என்ன ஜனநாயகம்? அதுக்கு என்ன உட்கட்சி தேர்தல்? எதுக்கு தேர்தல்? நியமிக்கல, கலைஞர்கிட்ட சொல்ற நியமித்துக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு தேர்தல்? அதுக்கு பாவம் வட்ட செயலாளர் நிற்கிறவன், கிடைச்ச பிரதிநிதியாக நிற்கிறவனா 20 காசு கொடுத்து 10 பாரத்தை வாங்குறது, அந்த பாரம் கூட அதை கொடுங்கிறது அது தேவையில்லை. அதான் நான் கலைஞர்கிட்ட சொன்னேன். நீங்களே அறிவிங்க, உங்களுக்கு யார் வேணாம்னு சொன்னா? நீங்க ஏற்கனவே ஜனநாயகம் சொல்லுங்க, ஜனநாயகம் படி நடக்குதா? நாங்க ஃபேக்ஸ் அனுப்புறோம், பல குறைகளை சொல்லி நாங்க ஃபேக்ஸ் அனுப்புறோம். தலைவருக்கு ஃபேக்ஸே கொடுப்பதில்லை அண்ணா அறிவாலயத்தில். பொதுச் செயலாளர் சொன்னார், என்ன நீக்கும் போது என்ன சொன்னாரு? நீ எதா இருந்தாலும் அறிவாலயத்தில் வந்து சொல்லணும், அறிவாலயத்தில் வந்து முறையிடுங்க, அறிவாலயத்தில் வந்து சொல்லுங்க அவங்க குறைகள் என்னாரு. ஏன்னா நீக்கும் போது அறிவாலயத்தில் வந்து நீக்கினாரு, தலைவர் வீட்டில் வந்து நீக்கினாரு. ஏன்னா அறிவாலயத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அங்க போனா தலைவர்கிட்ட ஃபேக்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, பொதுச் செயலாளர்கிட்ட ஃபேக்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்குன்னு ஒரு அங்க ஒரு அடிமை ஒருத்தர் இருக்கான், கல்யாண சுந்தரன் அமைப்பு செயலாளர். என்ன பொன்முத்துராமலிங்கெல்லாம் ஒரு வேட்பாளரா? எப்படி இருந்தாலும் ஜெயிப்பாரு, 4வது இடம் நிச்சயமா வருவாரு. நான் மனசை விட்டு சொல்றேன், இதெல்லாம் வேட்பாளரே கிடையாது. அவர் வேட்பாளர் கிடையாது, எதிர்கட்சியில் கேட்பாளராக போயிடுவாரு. வேற எதுக்காவது வாங்கிட்டு அவர் பாட்டு பாருங்க. ஆனா தலைவர் சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை, நான் வேட்பாளரை மாத்தினாலும் மாற்றுவோம் அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. வேட்பாளர் அறிவிக்கும் போது அதுபடி அவர் செஞ்சாருன்னா, செஞ்சு 35 வேட்பாளர்களை மாற்றினாதான் நம்ம வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் வெற்றி பெறுவது கடினம். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பல இன்னொன்று சொல்றேன். நடிகர் கார்த்திக் அவர்கள் கூட நான் இப்போ அமர்ந்திருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணாரு. முத்துராமலிங்க தேவருடைய பேரை நீங்கள் பிரதமரிடம் மனு கொடுக்கிறீர்கள், அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன்னு சொன்னாரு. இங்க பாரத் தம்புராஜ் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. அவருக்கு நான் கூட நினைச்சேன், என்ன இவ்வளவு அமைதியாக பேசுறாரு,
அவர் கட்டார போட்டதுக்காக எவ்வளோ பேசுகிறாரான்னு கூட நினச்சி பார்த்தேன். அது இல்லை. அவர் இந்த காலத்தில் இல்லை, அவர் அந்த காலத்துலேருந்து எனக்கு நண்பராக இருக்கார். நண்பராக இருக்கிற காலத்துலேருந்து என்னுடைய விசுவாசியாக தான் இருக்கிறார். நான் எல்லா கூட்டத்திலையும் பேசியிருக்கேன். பொதுவாக ரஜினியோட ரசிகர் மன்ற கூட்டத்தில் கூட பேசியிருக்கேன். ரஜினியுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் என்று நான் பேசியிருக்கிறேன். அப்படின்னு பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் இங்கே பேசி என்னை ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார். அதற்காக நான் பாலசமுதாயத்துக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு மட்டும் இல்லை, அவரை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன். இன்னும் முனியாண்டிங்க சொன்னார், 40க்கு 40 நம்ம வெற்றி பெற நம்மளை நிச்சயமா தலைமை கழகம் அழைக்கும் என்று சொன்னார். அழைக்காவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் இங்கே பல பேர் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் நான் இப்போது எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. எங்கள் நண்பர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. இன்னும் பல மாவட்டங்களுக்கு சென்று அவையெல்லாம் அறிந்து அவர்கள் என்ன சொல்வதையா நான் எல்லாம் மனசில் வாங்கிக்கிட்டு அப்புறம்தான் எந்த முடிவையும் எடுப்போம் என்று சொல்லி அனைவரும் வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை அவருடைய பாதங்களில் வைத்து வணங்கி விடைபெறுகிறே. நன்றி. திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ள மு.க. அழகிரி அவர்கள் இன்று காலை முதற்கொண்டே மதுரையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் திமுகவின் தலைமையை மிக கடுமையாகவே விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பாக அதாவது தற்போது திமுகவின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கட்சியின் தலைமையால் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் அதாவது கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் நண்பர்களாகவும் மேலும் பணம் கொடுப்பவர்களுக்கு சீட் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அதாவது கடந்த காலத்தை போன்று இல்லாமல் திமுக தற்போது முக்கிய பணம் கொடுப்பவர்களுக்கு சீட் அளிப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் திமுகவில் தற்போது ஜனநாயகம் இல்லை என்றும் மிக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.